கரூர் மாவட்டம் பள்ளப்பாளையம் கிராமம் செல்லாண்டிப்பாளையங்க. இங்கே பள்ளப்பாளையம் கிராமம், விஸ்வநாதபுரி கிராமம் இதில் 2 இதுலேயும் சேர்த்து ஒரு 800 ஏக்கர் விவசாயங்க. இந்த அமராவதி ஆற்று பாசனத்தில் ராஜவாய்க்கால் நம்பி தான் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோங்க. எங்களுக்கு வந்து இப்போ ஆடி மாதமே மஞ்சள் போட்டுருவோங்க. மஞ்சள் போட்டோன்னா பங்குனி சித்திரையில் மஞ்சள் வெட்டுவோங்க. இப்போ ஆடி மாதத்துலேருந்து எங்களுக்கு வாய்க்கால்லையோ ஆற்றுலையோ தண்ணி வரலைங்க. அந்த அமராவதி ஆற்று பாசனத்தை நம்பி தான் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் ஒரு 800 ஏக்கரில் வந்து ஒரு 100 ஏக்கருக்கு தான் கிணறு இருக்குங்க வயக்காட்டுக்குள்ளே. மற்றவங்க எல்லாமே அந்த வாய்க்கால் தண்ணி வச்சு தான் பாசனம் பண்ணுறோம். இப்போது வாய்க்கால்லையும் தண்ணி இல்லை, மழையும் இல்லாதனால இந்த 800 ஏக்கருமே கிட்டத்தட்ட எல்லாம் மடிஞ்ச கண்டிஷன் ஆயிடுச்சுங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து நாங்கள் விவசாயம் பண்ணி அதை முட்டுவலி போடுறோம் அப்படின்னோம்னா அதோட முதலீட்டு செலவு வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகுதுங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தோம்னாலே ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபாய்னா 4 ஏக்கர் 5 ஏக்கரும் போட்டிருக்கவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நஷ்டங்கிறப்ப முன்னாடியே போன வருஷம் விளைச்சலும் கம்மியாச்சுங்க, விவசாயத்திலோட விலையும் கம்மிங்க, மஞ்சளோட விலையும் கம்மிங்க. இப்போ 6000 ரூபா 7000 ரூபாய்க்கு தான் விற்கிதுங்க. போன வருஷம் அந்த ரேஞ்சு தான் விற்றுச்சுங்க. நாங்கள் வேறு எங்களோட கிளைமேட்டுக்கு வந்து மஞ்சள் தான் போட முடியுங்க, மஞ்சளும் நெல் மட்டும்தான் போட முடியுங்க. இப்போ அந்த மஞ்சள் காஞ்சது வந்து எல்லாம் பெரிய நஷ்டங்க, எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்கிறாங்க. அதை பார்த்து அரசு பார்த்து ஏதாவது நிவாரணம் பண்ணி எங்களுக்கு வறட்சி மாவட்டமாக அறிவித்து அரசு வந்து எங்களுக்கு மஞ்சளோட இதுக்கு முட்டுவலி போட்ட செலவை வந்து அரசு நிவாரணமாக வழங்குற மாதிரி கேட்டுக்கொள்வார். சின்னதாதம்பாளையம் ஈஸ்வரமூர்த்தி. இந்த மாதிரி வந்து இந்த பல்லாவளையம் செல்லாண்டிபாளையம் கிராமத்தில் ஒரு 600-700 ஏக்கருக்கு பக்கம் மஞ்சள் போட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு பக்கம் வந்து இப்போ வந்து ரொம்ப தண்ணி இல்லாத காஞ்சிருச்சு. மற்றது மடியக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இன்னும் 1 தண்ணி 2 தண்ணியில் கிணத்து பாசனத்துக்காரையிலிருந்து இன்னும் 1 தண்ணி பாயக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது இப்போ வந்து என்னென்னா அமராவதியில் நம்பி அமராவதியில் போகிற தண்ணி வந்து வேஸ்ட்டு தண்ணி வந்து தாதம்பாளையம் ஏரிக்கு இந்த மாதிரி வந்து ஒரு திட்டத்தை போட்டு மேற்கொண்டு அரசு வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு வருது. அப்போ எடுத்துக்கிட்டு வர சமயத்தில் இப்போ வந்து இயற்கையாக இப்படி ஆனதுனால வருங்காலங்களில் இந்த அமராவதியினுடைய உபநீரை வந்து தாதம்பாளையம் ஏரிக்கு வந்து தண்ணீரை தேக்கி மேற்கொண்டு இந்த மாதிரி சீசனில் தண்ணி இல்லாத நேரத்தில் கொடுத்து உதவுமாறு அரசை கேட்டுக்கொள்கிறோம். அவர் தான் கொடுக்கணும், நிறைய எடுக்கணும்.